DJ Moral Stories. இந்த கதை மாய பருப்பு கடையிலோட கிரீன் பரோட்டா விக்கிற ஏழை பாலுவோட கதை. பாலுவுக்கு நேஷனல் ஹைவேல ஒரு சின்ன உணவு கடை இருந்தது. அவரு பருப்பு கடையிலும் சப்பாத்தியும் பண்ணுவாரு. ஆனா பாலு செய்யற அந்த பருப்பு கடையில் யாருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால 1-2 கஸ்டமருங்க மட்டும்தான் பாலுவோட உணவு கடைக்கு சாப்பிட வருவாங்க. வாங்க வாங்க, சுத்தமான பருப்போட சேர்த்து கோதுமை சப்பாத்தியும் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. பாலுவோட கடைக்கு பக்கத்துலதான் ஸ்வப்னாவோட உணவு கடை இருந்தது. ஸ்வப்னா பேசுறதுல எந்த அளவுக்கு சாதுரியமோ அதை விட அதிகமா உணவு சமைக்கிறதுல சாதுரியமான ஆளு. அவ அந்த அளவுக்கு ஒரு சுவையான பருப்பு கடையில பண்ணுவா. ஜனங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவளுக்கு இருக்கிற இந்த திறமைனாலதான் அவளை எல்லாரும் ஸ்வப்னா கடைக்காரமானு கூப்பிடுவாங்க. ஸ்வப்னாவோட உணவு கடையில ஜனங்க எப்பவும் கூட்டம் கூட்டமா மொச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க ஸ்வப்னா ஸ்வீட்காரம்மா, சீக்கிரம் சாப்பாடை போடுங்க, நாங்களும் 1/2 மணி நேரமா காத்துட்டு இருக்கோம், நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. இந்த ஸ்வப்னா கையால செய்யற சுவையான ருசியான பருப்பு கடையில் சாப்பிடணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தானே ஆகணும் சார். அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. சபாஷுங்க, இதத்தான் எதிர்பார்த்தேன். அப்பதான் ஸ்வப்னாவோட பார்வை பாலுவோட உணவு கடை பக்கம் போச்சு. பாலு கஸ்டமருங்களை சத்தம் போட்டு கூப்பிடுறத பார்த்துட்டு அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா. என்ன சமயக்கார பாலுவே, என்னத்துக்கு இப்படி தேவையில்லாம தொண்டையை கிழிச்சுக்கிட்டு கத்துறீங்க? அங்கே உங்களுக்கு சரியா வியாபாரம் நடக்கலன்னா ஏன் இங்க வந்து கொஞ்சம் வெயிட்டர் வேலை பாக்குறது? வேணும்னா இந்த சொப்பனா கடைக்காரமா உங்களுக்கு நல்ல சம்பளமா போட்டு தரேன். ஸ்வப்னாவோட திமிர்த்தனத்தை பார்த்துட்டு பாலுவுக்கு ரொம்பவே கோவம் வந்தது. அப்புறம் அவரு அந்த ஸ்வப்னா கிட்ட சொன்னாரு, இந்த அளவுக்குலாம் திமிர் காட்டத ஸ்வப்னா? இங்கதான் நான் சந்தோஷத்துல குதூகலமா நிறைஞ்சிருக்கேன்னு, நான் ஏன் திமிரு காட்டக்கூடாது? ஆளை பாரு, பேச்ச பாரு, இவன்லாம் பேச வந்துட்டான். ஒரு சாயந்தரம் பாலு வீட்டுக்கு வந்தாரு. அங்க பார்த்தா அவருடைய மக அனு ஜுரத்துல முணங்கிட்டு இருந்தா. அவளுடைய இந்த நிலைமைய பார்த்துட்டு பாலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவர் தன்னோட மனைவி ராதிகா மேல கோவப்பட்டு என்ன சொன்னார்னா, என்ன ராதிகா, அது குழந்தை ஜுரத்துல துடிச்சிட்டு இருக்கா, நீ அவளுக்கு மருந்து கூட கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரியலையே. வீட்டுல ஏதாவது மீதம் வச்சா தானே நான் அவளுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியும். வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு போறீங்களே தவிர சம்பாதிச்சு எதையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. ராதிகா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு பாலு சோகமாயிட்டாரு. அப்புறம் அவர் வேதனையோட சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் புது நம்பிக்கையோட தான் நான் சமைக்கிறேன் ராதிகா. இன்னைக்கு அது கஸ்டமர்ஸ் சாப்பிட வருவாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். ஆனா கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, செய்யற சாப்பாடுலாம் சாயங்காலம் வீணா போயிடுது. ஆனா இப்ப என்னங்க பண்றது? அனுவை இப்படியே ஜோரத்துல எப்படிங்க விட்டுட முடியும்? எங்கேயா கடன் வாங்கிதான் நம்ம பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்கணும். பேசாம நீயே போய் யார்கிட்ட காசு வாங்கிட்டு வாங்க. பாலு சொன்னதுனால ராதிகா தன்னோட அண்ணி சுமதி கிட்ட கொஞ்சம் பணம் கடன் கேட்டா. ஆனா அவ ராதிகாவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலா அவளுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணாங்க. உன் புருஷன் என்னடானா பெரிய ஹோட்டல் திறந்து வச்சிருக்காராம். ஆனா பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மருந்து வாங்கி கொடுக்க முடியல. சம்பாதிக்கிறதை என்ன பண்றாரா? அக்கா, இப்போ அவரோட வியாபாரம் என்னமோ சரியா போறது இல்ல. அப்ப அந்த வியாபாரத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் வேலை பார்க்க வேண்டியதானே? சுமதி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பாலுவோட பெரிய அண்ணன் கேசவன் பின்னாடி வந்துட்டாரு. அப்புறம் அவர் சுமதிய திட்டி என்ன சொன்னார்னா, அனு நமக்கு தான் குழந்தை, முதல்ல காசு கொடுத்து ராதிகாவை அனுப்பி வையே, மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம், என்ன புரியுதா? நான் ஒன்னும் மருந்து வாங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, நான் அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சேன், அவ்வளவுதான். சுமதி சொன்னதை கேட்டதும் ராதிகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அவளோட சூழ்நிலை வேற வழி இல்லாம வாயை முடிக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டா, ஈஸ்வரா, எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி எங்களுக்கும் ஏதாவது நல்லது பண்ணுப்பா. அவரோட வியாபாரம் நல்லபடியா நடக்க ஏதாவது செய்ப்பா. நாட்கள் போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு துறவி பாலுவோட உணவு கடைக்கு வந்தாரு. பாலு அந்த துறவிக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு என்ன சொன்னாருன்னா, ஐயா சாமி, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரவா? நீ சாப்பாடு போடுறேன்னு சொன்னினா அத மறுக்க நான் யாருப்பா, தாராளமா கொண்டு வாப்பா. அதுக்கப்புறம் பாலு அந்த துறவிக்கு சாப்பாடு எடுத்து வச்சாரு. அப்புறம் அந்த துறவி அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே சொன்னாரு, பருப்பு கூட்டும் சப்பாத்தியும் நீ ரொம்ப அருமையா பண்ணிருக்கடா கண்ணா. ஐயா, இது ரொம்ப நல்லா இருக்குதா, நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு துறவிக்கு நீ சாதாரண பழைய கஞ்சி போட்டாலும் அது ரொம்ப ருசியா தான் இருக்கும் கண்ணா. அந்த துறவி சொன்னதை கேட்டதும் பாலுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது அவரு செஞ்ச அந்த பருப்பு கடையல் துறவிக்கு பெருசா பிடிக்கலன்னு. அதனால பாலு துறவி கிட்ட இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த துறவியும் பாலு சொன்னதை கேட்டுட்டு தன்னோட பையில இருந்து ஒரு டப்பா எடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த டப்பாவை பாலு கையில கொடுத்துட்டு சொன்னாரு, கண்ணா, நீ தினமும் பண்ற அந்த பருப்பு கூட்டுல இந்த டப்பாவுல இருக்கிற ஒரு சின்ன பொருள்
அதை எடுத்து போட்டுடு. ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா ஒரே ஒரு சிட்டிகை தான் போடணும். அப்படி பண்ணா என்ன ஆகும்யா? நீ போடுற அந்த ஒரு சின்ன சிட்டிகையால உன் பருப்பு ருசி மிகுந்ததா ஆயிடும். மக்கள் உன்னை தேடி வருவாங்கப்பா. ஆனா நீ சமையல் செய்யும் போது உன் மனச அமைதியா வச்சுக்கணும். ஈஸ்வரனை மனசுல நினைச்சுக்கோப்பா. அப்புறம் வேற என்னங்க சுவாமி? இந்த மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அத புதுசு புதுசா செய்யறதுக்கு நீயே கத்துக்கணும். இப்படியே செஞ்சுக்கிட்டு வந்தீனா உனக்கு வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும்டா கண்ணா. அன்னையில இருந்து பாலு அந்த துறவி சொன்ன வழியிலேயே நடக்க ஆரம்பிச்சாரு. அவரு பருப்பு கடையில் செய்யும் போது அமைதியா இருப்பாரு, ஈஸ்வரனை வேண்டிப்பாரு. அப்புறம் அந்த துறவி கொடுத்த டப்பாவில இருந்து ஒரு சிட்டிகை வெள்ளை பவுடர் எடுத்து பருப்பு கடையில போட்டாரு. அத போட்டதுக்கு அப்புறமா அவருடைய பருப்பு கடையில் அவ்வளவு ருசியா இருந்தது. ஜனங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால ஸ்வப்னா உணவு கடையில முன்னாடி எல்லாம் எவ்வளவு கூட்டம் நின்னுட்டு இருந்ததோ இப்போ மெல்ல மெல்ல பாலுவோட உணவு கடையில கூட்டம் கூட ஆரம்பிச்சது. இத பார்த்து பாலுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு நாள் அந்த துறவிய மனசால நினைச்சிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, ஆனா ஸ்வப்னாவுக்கு அவளோட உணவு கடைக்கு வர கூட்டங்கள் குறைய ஆரம்பிச்சதுனால ரொம்ப கவலையாயிடுச்சு. இது என்னடா இது பெரிய டென்ஷனான விஷயமா போச்சு. நம்ம கஸ்டமருங்கெல்லாம் அந்த பாலு செய்யற மாய பருப்பு கடையில கடுமையாயிட்டாங்க. இத நாம இதுக்கு மேலேயும் தொடர விடக்கூடாது. ஒரு நாள் பாலு காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போனாரு. அந்த இடத்துல அவரோட கவனம் பாலக்கீரை மேல பட்டுச்சு. பாலக்கீரைய பார்த்ததும் பாலுவுக்கு துறவி சொன்னது ஞாபகம் வந்தது. மக்களுக்கு எப்பவுமே புதுசு புதுசா வகை வகையான உணவுகளை கொடுத்தா தான்ப்பா நீ உன் வாழ்க்கையிலயும் உன் தொழிலையும் ஜெயிக்க முடியும். அத உன் மனசுல வச்சுக்கோ. என்ன? துறவி சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்த உடனே பாலுவுக்கு ஒரு புது ஐடியா தோணுச்சு. நான் இந்த கீரை வகைகளை மாவுல சேர்த்து பிசைஞ்சு அதை பரோட்டாவா செஞ்சு மக்களுக்கு புதுவிதமா கொடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சுவாமிஜி சொன்னாரே அதே மாதிரி செய்யறேன். மனசுல இப்படி ஒரு ஐடியா வந்ததுமே பாலு கிரீன் பரோட்டா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் அடுத்த நாளே தன்னோட உணவு கடை வாசல்ல ஒரு புது போர்டை வச்சாரு. அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, அதாவது மாய பருப்பு கடையிலோட சேர்த்து கிரீன் பரோட்டா வெறும் 50 ரூபாயில சாப்பிடுங்க. பாலுவோட இந்த ஐடியா உண்மையிலேயே கலக்கிடுச்சு. பருப்பு கடையிலோட கிரீன் பரோட்டா ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இத சாப்பிடுறதுக்கு பாலுவோட உணவு கடையில ஜனங்க அலைமோத ஆரம்பிச்சாங்க. பருப்பு கடைகளோட சேர்த்து இந்த கிரீன் பாலக் பரோட்டா என் வியாபாரத்தையே எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. சந்தோஷம். மெல்ல மெல்ல பாலுவோட இந்த மாய பருப்பு கடையிலும் கிரீன் பரோட்டாவும் எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிடுச்சு. அப்புறம் பாலுவோட சின்ன உணவு கடை அற்புதமான ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. அங்க ஸ்வப்னாவோட உணவு கடை ஆளே இல்லாம விரிச்சோடி காணப்பட்டுச்சு. ஜனங்க அங்க போறதையே விட்டுட்டாங்க. இத பார்த்ததும் ஸ்வப்னாவுக்கு பாலு கூட விரோதம் ஆயிடுச்சு. அப்புறம் அவ தன்னோட அண்ணன் நந்துவ பாக்குறதுக்கு போனா. அந்த பாலு வியாபாரத்துல முன்னேறிட்டு போறது என்னால தாங்கிக்க முடியலனே. ஏதாவது பண்ணு. ஆனா அவனோட ரெஸ்டாரண்ட்டை மூடணும், அவ்வளவுதான். தங்கச்சி, நான் உனக்கு இருக்கேன். அவன் என்ன பெருசா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான். நான் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பூட்டு போடுறேன் பாரு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்ப. நந்து இப்படி சொல்லிட்டு தான் இருந்தாரு. அதுக்குள்ள அவருடைய அடியாள் ரங்கா அங்க வந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட துறவி பாலுக்கு கொடுத்த அந்த மாய மசாலா டப்பாவை பத்தி சொன்னாரு. அந்த மாய மசாலா டப்பாவை கேள்விப்பட்டதும் ஸ்வப்னா ரொம்பவே அதிர்ந்து போயிட்டா. ஓ, அவனோட முன்னேற்றத்துக்கு காரணம் அந்த சாமியார் கொடுத்த மாய பவுடர் தானா? இப்ப எனக்கு அந்த பவுடர் மட்டும்தான் தேவை. இத சொல்லிட்டு ஸ்வப்னா தன்னோட அண்ணன் நந்து அப்புறம் அவரோட அடியாளை கூட்டிக்கிட்டு நேரா பாலு கிட்ட போனா. அப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த மாய டப்பாவை மிரட்டி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணா. இங்க பாரியா பாலு, நீ ஒழுங்கா உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சாமியார் கொடுத்த டப்பாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு. என் உயிரே போனாலும் சரி, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா சாகறதுக்கு தயாராயிடுப்பா. தம்பிங்களா, இவனை தூக்கி வண்டியில போடுங்கப்பா. என்னப்பா? நந்து சொன்ன உடனே நந்துவோட ரவுடி ஆட்கள் பாலுவை நெருங்கி போகும்போது துறவி அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்புறம் பாலு கிட்ட சொன்னாரு, அந்த டப்பாவை தானே கேக்குறாங்க, அதை கொடுத்துருப்பா. அதுல ஒன்னும் பெருசா இல்ல. நான் கொடுத்தது வெறும் சாதாரண உப்பு தான்ப்பா. இத கேட்டதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப பாலு சொன்னாரு, சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதான்ப்பா. நான் அந்த சாதாரண உப்ப மாயப்பொருள் சொல்லி உங்ககிட்ட ஏன் கொடுத்தேன் தெரியுமா? நீ செய்யற அந்த வேலைய மனசார நீ விருப்பப்பட்டு செய்யணும்னு தான்ப்பா கொடுத்தேன்.
ஏன்னா உன் மனசு ஒரு நிலையில இப்போதைக்கு இல்ல, அதனால சமையல் உன்னால சரியா செய்ய முடியல. அப்புறம் எப்படி என்னுடைய பருப்பு கூட்டு இவ்வளவு சுவையா மாறுச்சு? அதை கேட்டுட்டு துறவி சிரிச்சுக்கிட்டே பாலு கிட்ட சொன்னாரு, மகனே, நீ ரொம்ப பொறுமையோட அப்புறம் அந்த ஈஸ்வரன் மேல இருக்கிற பக்தியோட மனசு நிறைஞ்சு சமையல் செஞ்ச. அதுல நீ சேர்த்த பொருள் எல்லாம் ரொம்ப அளவோட சேர்த்திருக்க. அதனாலதான் அந்த உணவெல்லாம் ரொம்ப சுவையா ரொம்ப நல்லபடியா வந்துச்சு. இப்படி சொல்லிட்டு அந்த துறவி திரும்பி ஸ்வப்னாவை பார்த்தாரு. அப்புறம் அவளை நோக்கி போனாரு. பொறாமை, கோபம், வெறுப்பு, அப்புறம் மத்தவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணம் இதெல்லாம் உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு கடினமா உழைச்சேன்னா நீ செய்யற இந்த வியாபாரம் கண்டிப்பா விருத்தி பெறும் கண்ணா. நல்லா இருக்கும். ஸ்வப்னா துறவி சொன்ன வார்த்தைகள்ல இருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டா. ரொம்ப அமைதியா அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா. அதுக்கப்புறம் அவ பாலு மேல தன்னோட கோவத்தை காட்டுறதை விட்டுட்டு தன்னோட வேலையில கவனத்தை செலுத்தினா. அப்புறம் அவளோட வியாபாரமும் நல்லபடியா போக ஆரம்பிச்சது.